இன்னைக்கு தேதி நவம்பர் 7 மிக முக்கியமான நாள். இந்திய அறிவியல் துறையின் மிக ஜாம்பவான் சர் சி வி ராமன் அவருடைய பிறந்த நாள் தான் இன்று. நோபல் பரிசு பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர். அவரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்லலாம்னு ஒன்று நினைக்கிறேன். 1933 சர் சி வி ராமனை நோபல் பரிசு வாங்கினதுக்கு அப்புறமா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், இந்திய அறிவியல் கழகம் சொல்லிட்டு பெங்களூரில் இருக்க ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தோட இயக்குனராக அவர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, டைரக்டராக. இந்திய ஆராய்ச்சி நிறுவனம் இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா அது மிக மிக முக்கியமான, இந்தியாவிலேயே முதல் ஆராய்ச்சி நிறுவனமாக அதுதான் இருக்குது. உலக தரத்திலையுமே அது மிக மிக முக்கிய பங்காற்றுது. இந்திய அறிவியல் கழகம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், பெங்களூரில் இன்றைக்கும் இருக்குது. இவர் இயக்குனராக சேர்ந்தப்ப அந்த நிறுவனத்தில், அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் இயற்பியல் துறையே கிடையாது. நம்மளால் வந்து இயற்பியல் இல்லை. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவருடைய முதல் டாஸ்க் என்னென்னா, அவர் ஜாயின் பண்ண உடனே இயற்பியல் துறையை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு 1933 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அவர் பாருங்கள், அவர் ஃபஸ்ட் டைமாக டைரக்டராக போகிறாரு. முதல் முறையாக இயற்பியல் துறையை அவர் உருவாக்குறாரு. ஆனால் அவருடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து உலக லெவலில் இயற்பியல் துறையை நம்ம பெருசாக்கணும்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போது பெரிய 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 விஞ்ஞானிகளை நம்மளுக்கு கூப்பிடலாம்னு சொல்லிட்டு வெளிநாட்டு விஞ்ஞானிகளை கான்டாக்ட் பண்ணுறாரு. எப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வு பாருங்க. 1933 சர் சி வி ராமன் ஐஎஸ்சியோட டைரக்டர் ஆகிறாரு. அதே 1933 ஜெர்மனியில் ஹிட்லர் வந்து சான்சலர் ஆகிறாரு. அந்த நாட்டுக்கு அதிபராக மாறுறாரு. சான்சலருடைய கொடுங்கோல் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த யூத மக்கள்ல அவர் பயங்கரமாக துன்புறுத்துறாரு. யூத விஞ்ஞானிகள் முதற்கொண்டு யூதர்களை ஃபுல்லாக வேலையை விட்டு நீக்கிறாரு. அதில் ஒரு முக்கியமான விஞ்ஞானி அது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்ன். மேக்ஸ் பார்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மேக்ஸ் பார்னுடைய ஸ்டூடெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஹைசன்பெர்க், மேக்ஸ் பார்னோட ஸ்டூடெண்ட் தான் ஆப்பன்ஹைமர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே மேக்ஸ் பார்னை வந்து நோபல் பரிசுக்கு ரெக்கமெண்ட் பண்ண அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான். அவரை வந்து அந்த இன்ஸ்டியூட் விட்டு தூக்குறாங்க. அவர் கட்டி எழுப்புன அந்த அறிவியல் இன்ஸ்டியூட்லேருந்து தூக்குறாங்க. தூக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா 1933 அவர் என்ன பண்ணுறாரு, காலி பண்ணி கேம்பிரிட்ஜ் போயிடுறாரு. அவர் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மால் ராமன் வந்து டைரெக்டாக மேக்ஸ் பார்னுக்கு கேட்குறாரு, உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபிசிசிஸ்ட்டை எங்களுக்கு அனுப்புங்க, நான் புதுசாக இயற்பியல் துறை வச்சிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்களை அனுப்புனா எங்களுக்கு பயனாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் மேக்ஸ் பார்ன் சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஆனால் இந்தியாவுக்கு வராங்கன்ற சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லும்போது இவர் ராமன் என்ன கேட்டுக்காரு, நீங்களே வாங்கலேன் ஒரு 6 மாதத்துக்குன்னு சொல்லிட்டு ராமனுடைய இந்த லெட்டரை பார்த்துட்டு அவர் வந்து கேம்பிரிட்ஜ்லேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வந்தார். மேக்ஸ் பார்ன் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் குவாண்டம் மெக்கானிக்ஸில். அவர் வந்து இந்தியாவில் 1 வருஷம் தங்கியிருந்தார். அவருக்கு கொடுத்த சம்பளம் வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கொடுத்த சம்பளத்தோடு கூட கொடுத்தாரு. யார் அரேஞ்ச் பண்ணதுன்னா ராமன் தான். அது கூட சேர்ந்து ஸ்ட்ராடிஞ்சருக்கும் ஒரு லெட்டர் அனுப்புனார் ராமன். ஸ்ட்ராடிஞ்சர் நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராடிஞ்சர் என்ன சொல்லிட்டாரு, அதுக்கு முன்னாடியே அவரும் அந்த ஹிட்லருக்கு பயந்து தப்பிச்சு போய் அயர்லாண்டில் போய் டப்ளினில் செட்டில் ஆகிட்டாரு. நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா, நானும் இந்தியா வந்திருப்பேன் சொல்லிட்டு. நீங்கள் ராமனை பற்றி நினச்சி பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு துறையை ஏதோ ஒரு சின்ன லெவல் இல்லாமல் உலக தரத்தில் நம்ம கொண்டு வரணும், அது யாரை வேணாலும் கூப்பிடலாம், அப்படி மேக்ஸ் பார்ன் வந்தார். ஸ்ட்ராடிஞ்சர் கிட்டத்தட்ட வந்திருக்க வேண்டியது ஒரு சின்ன டிலேனால போயிடுச்சு. அப்படிப்பட்ட இந்தியாவுக்காக உழைத்த ஒரு பெரிய நபர் தான் பார்த்தீங்கன்னா சர் சி வி ராமன். அவருடைய பிறந்த நாளில் அவரை நினைவு கூறுவோம். நன்றி.